சிவசிவ என்கிறார் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதிதானே. ஓம் நம சிவாய. என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இப்ப உங்களை எந்த மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா ஒவ்வொன்னு அழ ஆரம்பிச்சிருவீங்க. காசு பணம் எல்லாம் நட்டமாச்சு, கை தொழிலும் கெட்டு போச்சு, கடன்காரங்க விட மாட்டேங்கிறாங்க, வந்து வீட்டை சுத்தியே வராங்க, அவமானம் தாங்க முடியல, கெட்டவன்னு வேற இதுல சொல்லிட்டு இருக்காங்க, சரியான நேரத்துல வார்த்தையை காப்பாற்ற முடியல, குடும்பத்திலேயே நம்மளை எதிரியா நினைக்கிறாங்க, கணவனோ மனைவியோ எந்நேரமும் பிரச்சனை ஆக்கிட்டு இருக்காங்க, குடும்பமே போர்க்களமா தான் இருக்கு, பெத்தவங்க பிள்ளைகிட்டையும் பிள்ளைங்க பெத்தவங்கள்ட்டையும் கணவன் மனைவிக்குள்ளார கூட பிறந்தவங்களுக்குள்ளார அல்லது உறவுகள் கிட்ட இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு போர்க்களமா தான் போயிட்டு இருக்கு. கஷ்டமோ கஷ்டம், அப்படியே நாய் மாதிரி அலையிற பொழப்பையா எங்க பொழப்பு. என்னைக்குத்தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் வருமோ? பெத்தவங்க கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்க சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, நண்பர்லாம் சரியான நேரத்துல காலை வாரி விட்டு போறாங்க. இப்பதான் தெரியுது யார் நண்பர் யார் பகைவர் அப்படின்னு. எங்களுக்கு உதவி செய்ய ஒரு ஆள் இல்ல, ஆனா உதவி கேட்டவங்களுக்கு ஓடோடி செஞ்சோம். இன்னைக்கு தான் அவங்களாம் யாருன்னு எங்களால புரிஞ்சிக்க முடியுது. சொந்தக்காரவங்க கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு இடத்துல மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தூக்கம் வரலங்க, உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜி இறங்கிட்டு இருக்கு, பத்தாக்குறைக்கு தொழில் ரொம்ப நஷ்டம், சரியான வேலை கிடைக்கல, எப்படியாவது ஒரு வேலை செஞ்சு கடனை அடைக்கலாம், குடும்பத்தை காப்பாத்தலாம்னா சோதனை மேல சோதனை, பத்தாக்குறைக்கு இந்த பிரச்சனையில வர கோர்ட்டு கேஸு, எப்படியோ தற்கொலை வரைக்கும் போய் மனசை தேத்திக்கிட்டு வந்துட்டேன், சாகிறதுக்கு கூட முடியல என்னால. எங்க பிள்ளைங்க கஷ்டப்படுமோ, பெத்தவங்க கஷ்டப்படுவாங்களோ, கடன் கொடுத்தவன் என்ன பேசுவான், இந்த வேலையை எப்படியே விட்டுட்டு போறோமே, இந்த தொழிலை எப்படியே விட்டு போறோமே அப்படிங்கிற ஒரு தவிப்புல தற்கொலை கூட பண்ணிக்க முடியல. விசனமோ விசனம், எவ்வளவுதோ முயற்சி பண்றேன், எவ்வளவுதோ கஷ்டப்படுறேன், எதுவுமே பலிக்க மாட்டேங்குது. உலகமே நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சாலும் என்ன முட்டாளா நினைக்குது. என்னென்னமோ ட்ரை பண்றேன், அது நடக்க மாட்டேங்குது. விதைச்ச விதை முளைக்கல, விளைச்ச பயிர் வீடு வந்து சேரல. எவ்வளவுதோ கஷ்டப்படுறேன், ஆனா அதுக்கான பலன் கிடைக்க மாட்டேங்குது. வியாபாரத்துல நஷ்டம், சரி ஊர்ல தான் அவமானம், ஒரு பொழப்பு பழைக்க முடியல, வெளியூருக்கு போனா அங்கேயும் அவதூறு பேச்சு. எங்க இந்த கடவுள்லாம் எங்க இருக்காங்க, இந்த அஷ்டலட்சுமி அதிர்ஷ்டலட்சுமி இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க, தேடி தேடி பார்க்கறேன், கிடைக்க மாட்டாங்கிறாங்க. வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல நெருப்புல விழுந்த புழு மாதிரி இப்ப துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படிப்பா வாழ்க்கை போகுது அப்படின்னா இப்படி கதை கதையா சொல்லி அழுவீங்க, இல்லைன்னா எப்படி போனா உனக்கு என்ன, உன் வேலையை பாரு அப்படின்னு கோபத்துல போவீங்க. கண்டிப்பா என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் இந்த வீடியோ பார்க்க வந்தாலே நேரம் சரியில்லாதவங்களாம் நம்மளுடைய நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க வருவீங்க. அப்படி வர உங்களுடைய வாழ்க்கை 90% இப்படிதான் இருக்கும். எதுவுமே நடக்கலனாலும் பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில முன்னேறினாலும் பிரச்சனை, முன்னேறலனாலும் பிரச்சனை, நல்லா இருந்தாலும் பிரச்சனை, நல்லா இல்லைனாலும் பிரச்சனை. ஆனா இடையில சில பேர் பிறந்தோமா, 4 காசு சம்பாரிச்சோமா, கல்யாணம் பண்ணோமா, அப்படியே போய் சேர்ந்துருவோம், இப்படின்னு பல பேர் இருக்காங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில என்னைக்குமே இந்த பூமியில பிறந்ததற்கான பலனை அனுபவிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எது செஞ்சாலும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய லட்சியம் இருக்காது, ஒரு பெரிய கனவுகள் இருக்காது, ஒரு பெரிய குறிக்கோள் இருக்காது. இந்த 3 வகையில நீங்க எந்த வகையா இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அற்புதமான வீடியோ. ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த கிரக அமைப்புகளுக்கும் பயிற்சிகளுக்கும் ரொம்பவே ஒத்துமை இருக்கு. ஆன்மீகத்தை பிடிக்காதவங்களும் சரி இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த ஆன்மீகம்லாம் போய் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற பல பேர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, சரி மூட நம்பிக்கை போய் தானே, வாரத்துல 7 நாள் இருக்குல்ல, அந்த 7 நாள் கிழமை பேர் என்னங்க, அந்த கிழமைக்கான கிரகம் எதுங்க, ஏன் அது மூட நம்பிக்கை தானே, நீங்க மாத்தி வைக்க வேண்டியதானே, உங்கள் அறிவியல் படி மாத்தி வச்சுக்க வேண்டியது தானே. முடியாது, ஏன்னா இதுதான் உண்மை. ஞாயிறு சூரியன், திங்கள் சந்திரன், செவ்வாய் செவ்வாய்க்கோள், புதன் புதன்கோள், வியாழன் குரு வியாழன்கோள், வெள்ளி வெள்ளிக்கோள், சனி சனி பகவான் சனிக்கோள். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிழமை வச்சு அன்னைக்கே உருவாக்கிட்டாங்க. இப்ப முடிஞ்சா மாத்திக்கலாம்ல, முடியாது. இந்த ஒரு விஷயம் போதும், நம்ம வாழ்க்கைக்கும் இந்த கிரகத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு நிறைய உண்டு. அதனால இந்த வீடியோவை கண்டிப்பா முழுசா பாக்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது 100% உண்மை. இந்த பிரபஞ்சத்தின் மேல சத்தியமா சொல்றேன், என்னுடைய சத்தியத்தை இந்த பிரபஞ்சம் காப்பாத்தும். நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும்
நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையோட இங்க உங்களுக்கான இந்த ராகு கேது பயிற்சியை சொல்ல போறேன். இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது அவ்வளவு சாதாரண பயிற்சி இல்லைங்க. உண்மையா உங்க வாழ்க்கையை திருப்பி போடுற ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி. 36 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் யோகம் வருது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா டைமும் கிடைக்காது. இந்த டைம் மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நினைச்சு பார்க்க முடியாத வருத்தத்தை நீங்க அடைவீங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பயிற்சி இது. சும்மா கதகளி ஆட போகுது. அத்தனை விஷயத்திலையும் எதெல்லாம் ஏங்குனீங்களோ, எதெல்லாம் தவிச்சிங்களோ, எதெல்லாம் கிடைக்காதான்னு நினைச்சிங்களோ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. முதல்ல சர்ப்ப கிரகமான ராகு கேது எதிரெதிர் திசையா பயணம் செய்வாங்க. எல்லா கிரகமும் ஒரு திசையில பயணம் செய்யும் போது இந்த 2 கிரகமும் என்ன பண்ணும், மாற்றி பயணம் செய்யும். ரிபிட்டா, அதாவது வக்ர நகர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் இந்த 2மே. இது ஒரு நிழல் கிரகம். 7 கிரகங்கள் தான் இருக்கு. இது நிழல் கிரகமா ஜோதிடப்படி சொல்லப்படுது. அப்ப இந்த பெயர்ச்சி மீனத்திலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவானும், கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த ராகு கேது பயிற்சி சாதாரண பயிற்சி இல்ல. கிரகமே இல்லைன்னாலும் இது ஒரு மறைவு மர்ம ரகசியமான கிரகங்கள். இது ஒரு சாதாரண கிரக ஆதிக்கத்தை விட, பாதிப்பை விட மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது சனி கோளுக்கு இணையாக, குரு கோளுக்கு இணையாக இந்த ராகு கேது மர்மக்கோள்கள் மனுஷ வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடியது மிக பெருசு. இங்க என்னன்னா, சனி பகவான் நியாயஸ்தான் தர்மவான் மாதிரி, குரு பகவான் தெய்வீகமானவர் மாதிரி, இந்த ராகு கேதுக்கு அவ்வளவு சாதாரண விஷயமா சொல்லிட முடியாது. எல்லாத்துலயுமே கலந்து இவங்க வேலையை காட்டுறவங்க. அதாவது சனி கூட சேர்ந்தா சனி என்னெல்லாம் செய்யுமோ அதெல்லாம் இவங்க செய்வாங்க. குரு கூட சேர்ந்தா குரு என்னெல்லாம் செய்யுமோ அதை செய்வாங்க. அதாவது நல்ல கிரகத்தோட சேர்ந்தா நல்ல பலன்களையும், கெட்ட கிரகத்தோட சேர்ந்தா கெட்ட பலன்களையும் கொடுக்க கூடியது. அது மட்டும் இல்ல, இந்த கிரகங்கள் கூட எப்படி சேரும்போது எப்படி மாறிக்குதோ அது மாதிரி உங்கள் மனசு கூட இது சேர்ந்து மாறிக்கும். அதாவது பச்சோந்தி மாதிரி. நீங்க நல்லது நினைச்சீங்க அப்படின்னா அதை மிக பிரம்மாண்டமா நல்லதா மாத்திடும். கெட்டது நினைச்சீங்க அப்படின்னா மிக பிரம்மாண்டா கெட்டவங்களா மாத்திடும். மிகப்பெரிய பச்சோந்தி முக்கியமா ராகு பகவான். அதனால ராகுங்கிறது யாருன்னா, லட்சியம், பேராசை, ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்படுறது. எந்தெந்த பொருள்லாம் மிக பிரம்மாண்டமா இருக்கோ, எந்தெந்த பொருள்லாம் நமக்கு கிடைக்காது வாழ்க்கையில அப்படி நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் ஆசைப்பட வைக்கக்கூடியது இந்த ராகு. நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நினைச்சாலும், என்னப்பா இப்படி சொல்லிட்ட, நீ எல்லாம் எதுக்கு பிறந்த, முயற்சி பண்ண உனக்கு கிடைக்கும் பாரு, ஒன்னு என்ன 100 உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசையை உருவாக்கக்கூடிய கிரகம் ராகு. இதெல்லாம் தப்பு. இந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. இது செஞ்சா நிறைய பணம் கிடைக்கும், ஆனா செய்யக்கூடாது. தப்பு. தண்டனை கிடைக்கும். வாழ்க்கையில இது பெரிய குற்றமாயிடும். கோர்ட்டு, கேஸ், ஜெயில்னு அலைய வேண்டியது இருக்கும். அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றது மாதிரி ஆயிடும். பாவம் சேர்ந்துரும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உடனே ராகு என்ன சொல்லுவாரு, பாவமாவது புண்ணியமாவது நல்லா வாழ்றத பாப்பியா, கிடைக்கிற நேரத்துல வாரி சுருட்டிக்கணும்யா, கிடைக்காத நேரத்துல என்ன பண்ணுவ, எவன் கேட்டா உனக்கு என்ன, வாழ்றதுக்காக எவ்வளவு வேணாலும் யாரை வேணாலும் அடிக்கலாம், யாருக்கு வேணாலும் துரோகம் பண்ணலாம், யாரை வேணாலும் கெடுக்கலாம், என்ன தப்பு வேணாலும் செய்யலாம். என்ன கோர்ட்டு ஜெயில் தானே, போனா 10 வருஷம் 20 வருஷம் இருந்துட்டு வெளியில வந்தா எப்படி ராஜபோக வாழ்க்கையில இப்படி உசுப்பேத்தக்கூடிய ஒரு கிரகமும் ராகு தான். இல்லப்பா அந்த பொண்ணை ஏறெடுத்து பார்க்க கூடாது, ஆனா அழகா இருக்கல்ல, சரி நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு கிராஸ் பண்றீங்க அப்படின்னா, என்னையா நீ அனுபவிக்க தெரியாத மனுஷனா இருக்க, பாரியா நீ முயற்சி பண்ணு உனக்கு கிடைக்கும். இல்ல பொண்ணு டீசெண்டா இருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் அழகா இல்லையே பொண்ணு, இல்ல அந்த பையன் கொஞ்சம் பேக்குத்தனமா கிறுக்குத்தனமா இருக்கான், பாக்குறது நல்லா இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ராகு நேர்ம செய்வாரு, என்னையா நீ ஆளு, அழகாவது அசிங்கமாவது, நல்ல பிள்ளையாவது கெட்ட பிள்ளையாவது, ஏதோ ஒரு பையனை பாத்தியா அனுபவிச்சுட்டு போவியா, ஏதோ ஒரு பொண்ணை பாத்தியா லவ் பண்ணுன்னு சொல்லி ஏமாத்திட்டு போவியா, வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா வாழணுயா இப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் ராகு. அதாவது ராகுவினுடைய குணத்தை நான் சொன்ன இந்த சில விஷயத்திலே உங்களால புரிஞ்சிக்க முடியும். எது நடந்தாலும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு. ஆனா அதே நேரத்துல கேது ரொம்ப ஆப்போசிட். எதுக்குமே பயமுறுத்தும், எதுக்குமே ஒரு தடையை போடும். ஐயோ அதை செஞ்சிடாத பெரிய பிரச்சனை ஆயிடும், ஐயோ இது செஞ்சிடாத நீ ஜெயிச்சிருவ, ஐயோ இது இந்த வேலையை பாத்துறாத நீ சீக்கிரம் ஜெயிச்சிருவ, உனக்கு அனுபவ பாடம் கிடைக்காது இப்படின்னு எல்லாத்துலயும் தடைய போட்டு வாழ்க்கை பாடத்தை கத்து கொடுத்து கடவுளுக்கெல்லாம் ஏங்க வச்சு, அதாவது கேது பல தடைகளை ஏற்படுத்தி வாழ்க்கை பாடத்தை கத்து கொடுத்து இறைவனுடைய அந்த அருளோட ஜெயிக்க வைக்கக்கூடியது அதுதான் கேது. அப்ப இந்த ராகு கேது பகவான்களை பத்தி உண்மையா நம்ம ஒரு விஷயத்துல சொல்லிட முடியாது. எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்கோ, எதெல்லாம் தடைப்படுதோ, எங்கெல்லாம் உங்களால ஒரு படி மேல முன்னேற முடியலையோ, எந்த விஷயமெல்லாம் பாதியிலே நிக்குதோ அதுக்கெல்லாம் காரணம் இந்த கேது பகவான் தான். அதனாலதான் கேது யாருடைய அம்சம் தெரியுமா, விநாயகருடைய அம்சம். எவ்வளவு பெரிய
கோவிலாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய குடும்ப நிகழ்ச்சியா இருந்தாலும், இந்த பிள்ளையார முதல்ல நீங்க பார்க்காம நுழையவே முடியாது உள்ள. ஒரு நிகழ்ச்சியிலயோ, ஒரு கோவில்லையோ, ஒரு ஃபங்க்ஷன்லயோ. அப்ப எதுக்கு பிள்ளையார முன்னாடி வைக்கிறாங்க? தடையை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளையாரே இந்த நிகழ்ச்சியை கடைசி வரைக்கும் தடையில்லாம ஜெயிக்கவை அப்படின்னு சொல்றதுக்கு தான் எடுத்த உடனே பிள்ளையார் காலிலே விழுந்துட்டோம்னா. அதனாலதான் நம்ம எல்லா விஷயத்துக்கும் முதல்ல பிள்ளையார வணங்கிட்டு தான் அப்புறம் காரியத்தை பார்க்கறோம். குலதெய்வத்துல கூட நம்ம பிள்ளையார் தான் வணங்குறோம். எல்லா குலதெய்வ கோவில்லையும் பிள்ளையார் முதன் இடமா இருக்கும். அப்ப கேது தான், அது கேதுவுடைய அம்சம் தான். அதனால இந்த ராகு கேது அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆபத்தான கிரகம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அற்புதமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அதிர்ஷ்ட கிரகம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ எல்லாம் சேர்த்து சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கிரகம். முக்கியமா நம்ம கர்ம வினை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில இந்த அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதுக்கெல்லாம் காரணம் இவங்க 2 பேர் தான். அதிர்ஷ்டம் எப்படி வரும்? நம்மளாம் நினைக்கிறோம் திடீர்னு அவங்க கோடீஸ்வரன் ஆயிட்டான், திடீர்னு அந்த வேலை கிடைச்சிருச்சு, திடீர்னு அந்த தொழில ஆயிட்டாங்க, திடீர்னு அந்த லாட்டரி விழுந்துருச்சு, திடீர்னு பங்குச்சந்தையில கோடி கொட்டிடுச்சு, திடீர்னு சொல்றோம்ல, ஒரே நாள்ல பிரபலம் ஆகுறாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல, இந்த ராகு கேது பகவான்களுடைய அருள் இருக்கிறதுனால தான். ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கிற ராகுவை தடுக்காம கேது இருந்தார் அப்படின்னா ஒரே நாள்ல நீங்க கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமானவர்கள் இந்த ராகு கேது கிரகம். அது இப்ப பயிற்சியாக போகுது. என்னைக்கு? வாக்கிய பஞ்சாங்கப்படி மே மாசம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகுது. இந்த பயிற்சி உங்க வாழ்க்கையில எது மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? கண்டிப்பா நான் முன்னாடி சொன்னல, கண்ணீர் வடிச்சு கதறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு, அப்படியே உங்க வாழ்க்கையை பிரட்டி போட போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான காலகட்டம் இது. ஆனா இங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் உங்கள் எண்ணத்துக்கும் இந்த கிரகத்துக்கும் தொடர்பு உண்டு, உங்கள் மனசுக்கும் இந்த கிரகத்துக்கும் தொடர்பு உண்டு. அப்ப நீங்க என்ன பண்ணும்? நெகட்டிவை தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த வீடியோவை பாருங்க. இதுக்கு மேல உங்கள்கிட்ட எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு யோசிங்க. இந்த நிமிஷத்துல இருந்து அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. தூக்கி போட்டுட்டு நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறோம். இந்த ராகு கேது கிரகத்தை வச்சு நம்ம கண்டிப்பா இந்த 1.5 வருஷத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறோம் அப்படின்னு ஒரு லட்சியத்தை, குறிக்கோளை கொண்டு வாங்க. அடுத்தது நேர்மையான வழியில இந்த மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டீங்களா? யோசிக்கிறீங்களா? யோசிச்சிங்க அப்படின்னா இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு ராகு கேது பயிற்சி வீடியோ பலன் போடுவேன். அதை நீங்க பார்க்கறதுக்கு தயாரா இருக்கலாம். நான் சொன்னது மாதிரி செய்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எத்தனை வீடியோ நான் போட்டாலும் அல்லது யார் ராசி பலன் போட்டாலும் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. ஒரு லட்சியத்தோட, குறிக்கோளோட வாழ்க்கையில முன்னேறணுங்கிற வெறியோட ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் இந்த 10 நிமிஷம், அரை மணி நேரம்லாம் வீடியோ பார்க்கறதுக்கு, பலன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும். நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க. அதனால இந்த நிமிஷம் முடிவு பண்ணிக்கிட்டு உங்களுடைய பலனை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பகவான்கள் உங்க வாழ்க்கையை பிரட்டி போட்டுருவாங்க, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. இந்த காலகட்டத்தில் மேஷ ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இன்னொரு பயம் வேற இருக்கும். இந்த 7.5 சனி வேற வந்துருச்சு அப்படின்ட்டு. இல்ல, ராகு கேது நல்லா இருக்கும், கரெக்ட். ஆனா 7.5 சனி பயமுறுத்துதே, எல்லாரும் பயமுறுத்துறாங்களே அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், என்னுடைய 7.5 சனி வீடியோ பலன் வீடியோவில் சொல்லிட்டேன். 7.5 சனி மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஒரு 75% எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? உங்க ராசியில சனி பகவான் நீச்சம் பெறுகிறார். அதனால அவர் செயல்பட முடியாது. அதுவும் உங்க ராசியில சூரியன் உச்சமடைகிறார். அதனால கண்டிப்பா அதையும் மீறி பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார். ஆனா 7.5 சனின்னா என்ன? கர்ம வினையை தீர்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறார். அப்ப நீங்க தவறே செய்யாம இருந்திருப்பீங்களா அப்படின்னா இங்கதான் நீங்க கேள்வி கேட்டுக்கணும். கண்டிப்பா நம்ம வாழ்க்கையிலேயோ அல்லது நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கையிலேயோ ஏதாவது ஒரு பாவங்கள் செஞ்சிருப்போம். நம்மள அறியாமலே செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அப்ப அதை எப்ப கழிக்கிறது? அதுக்குத்தான் சனி பகவான் இப்ப முயற்சி பண்ணுவார். நீச்சமா இருந்தாலும் அவருடைய வேலையை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவார். அப்ப முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகள் தான் வரும். சனியை பொறுத்த வரைக்கும் 3 விஷயத்துல பாதிப்பை கொடுப்பார். மனநல பாதிப்பு, குணத்துல பாதிப்பு, அதாவது கெட்ட வழியில அந்த குணத்தை பயன்படுத்தும். அடுத்தது பொருள் பாதிப்பு, செலவு, பண பாதிப்பு. இந்த 3 விஷயத்திலையும் பாதிப்பை கொடுக்கக்கூடிய வலிமை அவருக்கு உண்டு. அதனால மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தாலும் அதுக்காக நீங்க பயப்படாம துணிஞ்சு நிக்கிறீங்க அப்படின்னா உங்களால சனி பகவானை சமாளிக்க முடியும். அதாவது சனினா என்னங்க? கெட்டவரா, கொடியவரா,
இல்ல அரக்கரா? அப்படி இல்ல. உண்மையா யாரு சனி பகவானுக்கு பயப்படணும் அப்படின்னா, அடுத்தவங்க வயித்துல அடிச்சு சம்பாதிக்கிறாங்கல்ல, அடுத்தவங்க துன்பத்துல சந்தோஷம் பாக்குறாங்கல்ல, அடுத்தவங்களை கெடுத்து வாழ்றாங்கல்ல, கண்டிப்பா அவங்க பயப்படணும். அதுல நீங்க இருந்தா பயப்படுங்க. யாராலையும் காப்பாற்ற முடியாது, அவங்களையும் சரி. இதெல்லாம் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா கஷ்டப்பட்டு பலன் கிடைக்கல அப்படின்னா அங்க சனி பகவானும் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த ராகு கேதுவும் உங்களுக்காகவே உதவி செய்யும். ரொம்ப நல்லவங்களாம் இல்ல இந்த ராகு கேதுங்கிறவங்க. ஆனா சந்தில சிந்து படுறவங்க. உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, உங்களுடைய குணம் எப்படி இருக்கு, அதை சார்ந்து அது கூட பயணம் செய்யறவங்க. அதாவது இடத்துக்கு ஏத்தது மாதிரி நான் முன்னாடியே சொன்னேன், பச்சோந்தி மாதிரி செயல்படக்கூடிய கிரகங்கள். அதனால மேஷ ராசிக்கு ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மிக அற்புதமான சாதக பலனை கொடுக்கும். கண்டிப்பா நீங்க நினைச்சதை நடத்தி முடிப்பீங்க. ஏன்னா அந்த நினைச்சது மட்டும் இல்லாம நினைச்சதுக்கான உழைப்பு இனிமே போட போறீங்க. அது மட்டும் இல்ல, 11ஆம் வீடான கும்பத்துல ராகு சஞ்சரிக்கிறது ஒரு அற்புதமான பலன். ஏன்னா லாப வீடு எதையுமே உற்சாகமா செயல்பட வைக்கும், ஒரு ஆர்வத்தை கொடுக்கும், கண்டிப்பா தன்னம்பிக்கை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பேராசையை கிளப்பி விட்டு அதுக்காக உங்களை உழைக்க விட்டு திடீர்னு உங்களை பெரிய ஆளாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுபோல கேது 5ஆம் வீட்டுல பயிற்சி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டுல பயிற்சி ஆகிறார். கேதுவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் தடை இருந்ததோ இனிமே சூரியனோட சேர்ந்து அந்த தடைகளை உடைக்க போகிறார். உங்களுடைய செல்வ நிலை, அதாவது பொருளாதார நிலை எப்படி இருக்கு, உங்களது உழைப்பு எப்படி இருக்கு, உங்களது வேலை எப்படி இருக்கு, தொழில் எப்படி இருக்கு, அதையெல்லாம் கவனம் செலுத்தி அதுல ஒரு ஈர்ப்பை கொடுத்து அதுல ஒரு கவனத்தை செலுத்தி இந்த காலகட்டத்தில் உங்களை முன்னேற்றத்துக்காகவே வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இது. கண்டிப்பா மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய அமைப்பு. அதாவது நீங்க என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கீங்க, எதெல்லாம் அவமானப்பட்டிருக்கீங்க, எப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னோம். கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதிலிருந்து உங்களுக்கு பெரிய விடுதலை உண்டு. 11ஆம் வீட்டுல ராகு சஞ்சரிக்கிறது பெரிய பெரிய முதலீடுகள் உங்களை போட வைக்கும். ஆனாலும் இந்த இடத்துல கொஞ்சம் நிதானமா செயல்படணும். ராகுவினுடைய புத்தி அதுதான். எது நீங்க முயற்சி பண்ணாலும் பெருசா முயற்சி பண்ண வைக்கும். அதனால யோசிச்சு செயல்பட வேண்டியது இந்த இடத்துல மட்டும் அவசியம். அதே நேரத்துல கேது கொஞ்சம் பயமுறுத்துவார். இல்ல இதை ஆரம்பிக்காத நஷ்டம் வந்துடும், யோசிச்சு செய் அப்படிம்பாரு. இல்லைன்னா தடையை கொடுப்பார். அப்ப இங்க சிந்திச்சு செயல்படக்கூடிய காலகட்டம் இது. ஆனா சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்காது. ராகு சிந்திக்கலாம் விட மாட்டார். எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு செய்யக்கூடியவர். அதுல கல்ல விட்டேறிய மாங்காய் விழுந்தா நமக்கு லாபங்கிறது மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஒர்க் எல்லாம் ராகு செய்ய விட மாட்டார். அதிர்ஷ்டத்துல மாங்காய் விழ வைப்பார், அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலம். அப்ப என்ன பண்ணுனீங்க, இதை எப்படி நீங்க பயன்படுத்திக்கணும், கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்த முயற்சி பண்ணணும். அப்ப அதிர்ஷ்டம் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அது கிடைக்கும். உங்க முயற்சி வெற்றி அடையும், உங்கள் கனவுகள் நிறைவேறும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்களா, அல்லது அரசாங்கத்தை வேலையில இருக்கீங்களா, அரசியல்ல இருக்கீங்களா, இந்த நேரத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த அதிர்ஷ்டம் இருக்குல்ல அப்படியே தூக்கி மேல உட்கார வைக்கும். எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமான முன்னேற்றம் இருக்காது, ஒரே அடியான முன்னேற்றம் இருக்கும். ஆனாலும் நல்ல வழியில அந்த முன்னேற்றம் இருக்கா, சரியான வழியில தான் பயணிக்கிறோமா, அல்லது நாம நம்புறவங்க சரியான நபர்களா, இதெல்லாம் யோசிக்க வேண்டிய காலகட்டம். வலுவான பேச்சு இருக்கும், பேச்சுல தன்னம்பிக்கை இருக்கும். உங்க பேச்சை இது வரைக்கும் யாரும் கவனிக்கலனாலும் இப்ப கவனிப்பாங்க. அதுல ஏதோ ஒரு உற்சாகம் இருக்கும். வாடிக்கையாளர்களையோ அல்லது வேலையில இருக்கிற உயர் அதிகாரிகளையோ உங்கள் பேச்சு கட்டுக்குள் கொண்டு வரும், கட்டி போடும். அந்த அளவுக்கு பேச்சு வன்மை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுபோல குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் நல்ல காலம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் கொஞ்சம் சவாலா இருக்கும். கொஞ்சம் கூட நீங்க கவனிக்காம விட்டுற முடியாது அல்லது அலட்சியப்படுத்த முடியாது. வீட்டுல எது கேட்டாலும் அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். எது செஞ்சாலும் அதுல கவனம் செலுத்தி ஆகணும், ஒரு அக்கறை எடுத்துக்கணும். இந்த நேரத்துல அக்கறை எதிர்பார்ப்பாங்க, அவ்வளவுதான். ரொம்ப பொறுமை முக்கியம், நிதானம் முக்கியம், கவனிப்பு முக்கியம். அது கணவனோ மனைவியோ இல்ல அப்படின்னா கொஞ்சம் சவாலா மாறிடும், கொஞ்சம் விவகாரமா ஆயிடும். அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிய பிரச்சனையா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது எங்க பாதிக்க தெரியுமா, உங்க குடும்பத்துக்கு வர நல்ல காரியங்கள், செல்வ வளங்கள், லாபங்கள், இது எல்லாத்துலேயும் இந்த அலட்சியம் பாதிக்கும். அதுபோல இந்த காலகட்டத்தில் இந்த காதல் செய்யறவங்க எல்லாம் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். அதீத உணர்ச்சிகள், ரொம்ப காதல் வயப்படுவீங்க. திருமணத்துக்கு முன்னாடியே தப்பு செய்ய முயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா ராகு அப்படி. அந்த காதலை பல மடங்கு அதிகமாக்குனா என்ன, காமம். ஒரு விஷயத்தை அளவுக்கு அதிகமாக்குனா அதுதான் ராகு. இப்ப ஆசை அதிகமாக்குனா பேராசை, காதலை அதிகமாக்குனா காமம்.
ஆனா அது எங்கெங்க இருக்கணும் அப்படிங்கறது தான் முக்கியம். பேராசைப்படுறது தப்புன்னு சொல்லுவாங்க, தப்புலாம் இல்லை. எவன் ஒருவன் தான் கொண்ட லட்சியத்துல தான் ஆசைப்பட்ட விஷயத்துல பேராசைப்படுறானோ அவன் தான் ஜெயிப்பான். அடுத்தவங்களுக்கு வேணா அது கெட்ட வார்த்தையா இருக்கலாம், கெட்ட செயலா இருக்கலாம். ஆனா ஜெயிக்கிறதுக்கு அந்த ஒரே வழிதான், பேராசை மட்டும் தான் ஜெயிக்க வைக்கும். பேராசைப்பட்டுட்டு என்ன பாதையில பயணம் செய்யறாங்கிறது தான் விஷயமே. பேராசைப்பட்டுட்டு சில பேர் உழைக்க மாட்டாங்க, அது ஒரு ரகம். சில பேர் அந்த பேராசையை உடனே அடையணும், அப்ப எந்த வழியில போனாலும் போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க, அதுவும் தவறு. அது இன்னொரு வகை. நேர்மையான வழியில அந்த பேராசையை நிறைவேற்றுறது, அதாவது காதலா இருந்தாலும் காமமா இருந்தாலும் நேர்மையான வழியில அதை செய்யும்போது இந்த கிரகங்கள்லாம் துணை போகும். எப்படின்னா, இந்த ராகுகேது யார் தெரியுமா? டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்திருப்பீங்க, கார்ட்டூன்ல வரும். எலியும் பூனையுமாக. எலி குறும்புத்தனம் செஞ்சுக்கிட்டே இருக்கும், அந்த பூனை எப்ப பார்த்தாலும் தடுத்துக்கிட்டே இருக்கும், தடுத்து தடுத்து மொக்க வாங்கும். ஆனா எலி உற்சாகமா விபரீதமான செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படிதான் இந்த ராகுங்கிறது. கேதுங்கிறது பூனை மாதிரி. அதனால நிதானம் இருந்துட்டா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சமாளிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, இந்த 11ஆம் வீட்டுல ராகு உங்கள் எண்ணங்கள், ஆசைகள், குறிக்கோள்கள் அத்தனையும் நிறைவேற்றத்துக்கான முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கும். ஆனா அந்த அளவு முக்கியம், அந்த லிமிட்டோட ஏத்துக்கணும். அந்த தைரியத்தையும் உறுதியையும் தரும். அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கடின உழைப்புக்கு தேவையான பலனை கொடுக்கும். அப்புறம் நல்ல நட்பு வட்டம் அதிகரிக்கும். நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். உண்மையா உறவினர்கள் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, அதிர்ச்சியா இருக்கும் உறவினர்களுக்கு உங்களை பார்க்கும்போது. எப்படி இந்த முன்னேற்றம், எப்படி இந்த மாற்றம் அப்படின்னு அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சமூகத்தில் நல்ல மதிப்பு, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதுக்கு மேலே நீங்கள் யாரெல்லாம் ஒதுக்க மாட்டாங்க, உங்கள் கூட பழகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்காததும் உங்கள் விஷயம். யாரும் உங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க, சுயநலவாதிகளாக இருந்திருப்பாங்க. உங்கள்கிட்ட இருந்து பலனை அனுபவிக்கிறதுக்காகவே உங்க கூட இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானப்பெல்லாம் அவங்க காலை பிடிச்சிருப்பாங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்திருக்கும் போது கண்டிருக்க மாட்டாங்க. அது மாதிரி உள்ளவங்க இந்த காலகட்டத்தில் வருத்தப்படுவாங்க, ஆனால் திரும்ப வருவாங்க. எதுக்கு? மறுபடியும் அந்த மாதிரியான தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்காக. அந்த புரிதல் உங்களுக்கு வந்துடும். இதுக்கு மேலே உங்களை ஏமாத்துறதோ அல்லது உங்ககிட்ட பலனை அனுபவிச்சுட்டு தூக்கி போடுறதோ எதுக்கு மேலே நடக்காது. ஏன்னா நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். கூட பிறந்தவங்களே துரோகம் பண்ணியிருப்பாங்க, ஏமாத்தி இருப்பாங்க, அவமானப்படுத்தி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய வலிமை என்ன, நீங்க யாரு, நீங்க மட்டும் அந்த சோர்விலிருந்து எழுந்துட்டீங்க அல்லது ஜெயிச்சே அவனும் குறிக்கோளோட எழுந்துட்டீங்க அப்படின்னா நீங்க யாருன்னு அவங்களாம் மிரண்டுருவாங்க. சும்மா வெறித்தனமா விளையாட போறீங்க. இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு உந்துகோலா இருக்க போகுது. இந்த ராகுகேது பயிற்சினால எதுன்னு சொல்ல முடியாது. என் அன்பு மேஷராசி நண்பர்களையும் தோழிகளையும் பொறுத்த வரைக்கும் எது உங்களை தூக்கி விட போகுதுன்னே சொல்ல முடியாது. ஒரு நண்பனா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு வீடியோவா இருக்கலாம், அல்லது பேசிக்கிட்டு இருக்கிற நானா இருக்கலாம். இந்த பேச்சில் ஏதாவது ஒரு வார்த்தையா இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில். அதுபோல கேது பகவான் அந்த ஞானத்தை கொடுப்பார், அந்த பெருந்தன்மையை கொடுப்பார். எல்லாத்துக்கும் இது வரைக்கும் அவசரப்பட்டு தோல்வி அடைஞ்சீங்களே, ஒரு பக்குவத்தை கொடுப்பார். உங்கள் மனசை அமைதிப்படுத்துவார். 5ஆம் வீட்டுக்கு வந்துட்டார், பூர்வ ஜென்ம புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்திருக்கார். இந்த உலகம்னா என்ன, இந்த உலகத்துல நிம்மதினா என்ன, சந்தோஷம்னா என்ன, அமைதினா என்ன, அதை புரிய வைக்கிறதுக்காக கேது பகவான் வந்திருக்கிறார். அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். 5ஆம் வீட்டுல கேது இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். தடையை மட்டும் இல்ல, தடைன்னா சும்மா இல்லைங்க, ஏதோ பெரிய சிக்கலை நீங்க மாட்டக்கூடாதுங்கிறதுக்காகவே வரக்கூடிய தடைகள், அல்லது அதை விட ஒரு சிறந்த பாதை இருக்கு அப்படிங்கிறதுக்காக போடப்பட தடைகளா இருக்கலாம். நம்மளுடைய புத்தியா தானே, நம்மளுடைய மனசு தானே. தடைக்கு மேல் தடைக்கு மேல் தடைன்னு வருத்தப்படுவோம். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும். முற்றும் துறந்த ஞானிகள் இந்த கிரகங்கள்லாம். அதுக்கு தெரியும் எது இந்த மனிதருக்கு தேவை, அப்ப எதை தடுக்கணும், எதை கொடுக்கணும். இந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா நீங்களாம் ஞானி ஆயிடுவீங்க. அந்த ஞானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஆராய்ச்சி இனிமேல் செயல்படுவீங்க. ஒரு குடும்பமா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் ஒரு நிதானமா இருக்கும். பூகம்பமே வந்தாலும் எங்க வருது, எவ்வளவு நேரத்தில் இங்க சேருது, வந்துருச்சு, அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, நம்ம உயிரோட இருக்கமா, நம்மளை சுத்தி எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க, எப்படி காப்பாற்றலாம், இந்த நிதானம் கிடைக்குமே தவிர ஐயோ பூகம்பம் வந்துருச்சே எல்லாம் போச்சே. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அதாவது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அலசி ஆராய்ச்சி புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய ஞானத்தை என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கொடுக்க போகிறார் இந்த கேது பகவான். ஒரு விஷயத்துல தடை இருந்தா தைரியமா அதை ஏத்துக்குங்க. ஏதோ காரணம், பெரிய இழப்பை தடுத்திருக்கு இந்த தடை. நிறைய அனுபவிச்சிருக்கோம். காரணமே இல்லாம ஒரு விஷயத்துல தடை வந்துகிட்டே இருக்கும். நிறைய அனுபவிச்சிருப்பீங்க நீங்களும். அதுக்கெல்லாம் காரணம்
அந்த இறைவனின் செயல். நம்மளை நல்வழிப்படுத்துறாரு அல்லது நம்மளுடைய பாதையை சரி பண்றாருன்னு அர்த்தம். எப்படி தெரியுமா? ஒரு பாலம் வேலை நடந்துட்டு இருக்கு, நம்ம பாலத்தில் ஸ்பீடாக கார்லயோ பைக்லயோ போயிட்டு இருக்கோம். அந்த பாலத்தில் இருக்கிற தடை எதுக்காக வைக்கிறாங்க? நம்ம பயணத்தை தடுக்கிறதுக்கா அல்லது நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கா? இந்த புரிதல் இருந்தால் போதும் வாழ்க்கையில். என் அன்பு மேஷராசி நண்பர்களே, இதை விட ஒரு அற்புதமா அருமையா புரிய வைக்க யாராலையும் முடியாது. ரொம்ப சிம்பிளா புரிய வச்சிருக்கேன். அந்த பாலத்தில் இருக்கிற தடையை யாராவது எடுத்திருந்தாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுது? அந்த தடுப்பு இருந்ததால்தான் நம்ம தப்பிச்சோம். இதுதான் வாழ்க்கை. இந்த புரிதல் இருக்கணும். இந்த புரிதல் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையில நீங்க தோல்வி அடைய மாட்டீங்க. தோல்விங்கிற ஒண்ணே உங்க வாழ்க்கையில வராதுன்னா ஒரு தோல்வின்னு வரும்போது அது தோல்வியா உங்களுக்கு நினைக்க மாட்டீங்க. அது ஒரு தடை, அது ஒரு காரணமான ஒரு தடை. சரி, வேற எதையோ நம்மளை செய்ய சொல்லுது, வேற ஏதோ பாதை காட்டுது இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிங்க. பொதுவாகவே இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பிறந்தோமா, படிச்சோமா, ஒரு வேலைக்கு போனோமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டிகளை பெற்றுக்கிட்டு அதுக்காகவே காலம்பூரா உழைச்சி காப்பாத்திட்டு கடைசி காலத்துல ஓட்டிட்டு எப்படியோ வாழ்ந்துட்டு போனோமா அப்படின்னு சராசரி வாழ்க்கை வாழறது உங்களுக்கு பொதுவாக பிடிக்காது. ஏதோ 1-2 பேர் இருக்கலாம். ஆனா வாழ்க்கையில சவால்னா இருக்கணும் ஐயா, ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும் ஐயா. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா முக்கியமா எதிரி இருக்கணும் ஐயா, எந்த செயலுக்கும் எதிர்ப்பு இருக்கணும் ஐயா. அப்படி சவாலான வாழ்க்கைய வாழ ஆசைப்படுறவங்க தான் நீங்க. குறிப்பா இந்த பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, கண்டிப்பா யாருக்கும் பயப்பட மாட்டீங்க, யாரு கண்டும் அஞ்ச மாட்டீங்க. ஒரு கஷ்டமான நேரத்துல, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு நிறைய புரிஞ்சுக்கிட்டவங்க என் அன்பு தோழிகள், அதுவும் பெரியவங்க. இன்னும் சொல்ல போனா உங்க குடும்பம் உங்களால தான் முன்னேறி இருக்கும். கவலைப்படாதீங்க. யார் எது சொன்னாலும் நீங்க அப்படியே ஆராய்ஞ்சு பாருங்களேன். ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் வேறு எதுன்னு பாருங்களேன், அது நீங்களா தான் இருக்கும். ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு செயல், ஒரு பேச்சு, ஒரு தொடர்பு, இப்படி ஏதாவது ஒரு வகையில நீங்களா தான் இருப்பீங்க. அதனால சாதாரண வாழ்க்கை வாழாம நாமளும் ஜெயிக்கணும்னு வாழக்கூடியவர்கள் நீங்க. குறிப்பா இந்த விஷயம் ரொம்பவே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாழணும் அப்படின்னா போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், துன்பம் இருக்கும், அவமானம் இருக்கும், தோல்வி குறிப்பா இருக்கும். ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு திமிரு வரும் பாருங்க, ஒரு கெத்து வரும் பாருங்க. அது உங்களுக்கு பேசிக்காவே இருக்குங்க. இதெல்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிடும். நிறைய பேர் இன்னைக்கு ஜெயிக்காததுக்கு காரணமே அதுதாங்க. ஒரு மனுஷன் அவமானப்படல அப்படின்னா அவன் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டான். ஒரு மனுஷன் தோல்வி அடையல அப்படின்னா முன்னேறவே மாட்டான். இதெல்லாம் பிரபஞ்ச விதிங்க. இந்த விதியை நீங்க புரிஞ்சுக்கணும். எழுதப்படாத விதி, யாருக்கும் தெரியாத விதி. ஏன்னா வில்லன் ஒரு படத்துல ஸ்ட்ராங்கா இல்ல, வலிமையான வில்லன் இல்ல அப்படின்னா அந்த படமே ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க. ஒரு படத்துல ஒரு வில்லனோ அல்லது ஒரு பிரச்சனையோ ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா அந்த படமே தோல்விதான். ஒரு படத்துல ஹீரோ எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு, டான்ஸ் போடுறாரு, பாட்டு பாடுறாரு, சந்தோஷமா வாழ்றாரு அப்படின்னா அந்த படம் ஓடுமா? 99% அந்த படம் ஓடுனதா சரித்திரமே இல்லை. அப்ப ஹீரோ ஒரு பிரச்சனையில சிக்கணும், அடி வாங்கணும், அவமானப்படணும், அழணும், அப்புறம் அதிலிருந்து மீள்றதுக்கு ஒரு துணை, தட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு, போராட்டம்னு இறங்கணும், அதுக்கப்புறம் போராடி தோத்து ஜெயிக்கணும். இப்படி இருந்தாதான் ஒரு படமே ஜெயிக்கும். ஒரு பாட்ஷா படத்தை எடுத்துக்கங்களேன். ரஜினி எடுத்த உடனே நான் பாட்ஷா அப்படின்னு அந்த கதையில ஓபன் பண்ணும் போதே ஒரு வீரத்தோட இருந்திருந்தா படம் ஜெயிச்சிருக்குமா? ஒரு கோழையா சண்டைன்னா பயந்து ஓடுற ஒரு சாதாரண ஆட்டோக்காரனா, ஒரு குடும்பத்துல ஒரு அக்கறை உள்ள அண்ணனா இருந்ததாலதான் அந்த பாட்ஷா படம் பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. ஒரு பெரிய சுவாரஸ்யமா இருந்தது. ஒரு கோழையா இருந்து அவமானப்பட்டு அடி வாங்கி அதுக்கப்புறம் தான் யாரு அப்படின்னு சொல்ற இடத்துல வந்தது பாருங்க ஒரு சுவாரஸ்யம். அதுதான் வெற்றி. ஒரு வருஷம் எடுத்து 3 மணி நேரம் ஓடுற படத்துக்கே இந்த மாதிரி ஒரு விதி இருக்குன்னா குறைஞ்சபட்சம் 60 வருஷம், அதிகபட்சம் 100 வருஷம் வாழக்கூடிய நம்ம வாழ்க்கை அவ்வளவு சாதாரணமா அமைஞ்சிருமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். அதனாலதான் வாழ்க்கையில எதிரி இருக்கணுங்க, எதிர்ப்பு இருக்கணும், துரோகம் நடக்கணும், தோல்வி கிடைக்கணும். அப்பதான் வாழ்க்கையில ஒரு வெறி ஏறும் பாருங்க, ஜிவ்வுன்னு தலைக்கு மேல ஏறி எவன் தடுத்தாலும், எப்படி தலைக்கு மேல ஏறி நம்ம வெற்றிய, நம்ம ஜெயிக்கிறத எவன் தடுத்தாலும் அடங்காத அசுரந்தா, வணங்காத மனுஷந்தா, தோளோடு தோல் நின்னா தருவானே உசுரத்தா, போருக்கு போகணும் பொருளை எடுத்து வாயா, யாரங்க ஒதுங்கு ராயனும் வருவான் தீயா. அந்த ராயன் மாதிரி தீயா நீங்க அங்க நிப்பீங்க, எதிரிகளுக்கே சவால் விடுவீங்க. அப்பத்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ராசா. இல்லனா எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, நான் பிறந்தோம் கடைசி வரைக்கும் ஜாலியா வாழணும், 9 கிரகமும் உச்சம் பெற்று அதிர்ஷ்டத்துல ராஜா மாதிரி வாழணும் அப்படின்னா இப்படிதான் புலம்பிக்கிட்டே இருக்கணும். விதி சரியில்லை, நேரம் சரியில்லை, நமக்கு மட்டும் நல்ல காலம் வராதா? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? என்னடா கிரகம், என்னடா உலகம், என்னடா காசு பணம்,
ஏன்டா வாழ்றோம், ஏன்டா பிறந்ததே வேஸ்ட் அப்படின்னு புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால வாழ்க்கையில போராட்டம் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பாகம். எப்படி நம்ம பிறக்கிறோமோ, எப்படி நம்ம ஸ்கூலுக்கு போறோமோ, எப்படி நம்ம வேலைக்கு போனாதான் பிழைக்க முடியுமோ, எப்படி நம்ம கல்யாணம் பண்ணாதான் கடைசி வரைக்கும் வாழ முடியுமோ, அந்த மாதிரி வாழ்க்கையில போராட்டம் அப்படிங்கிறது உங்களால தவிர்க்க முடியாத ஒரு பாகம். போராட்டம் இல்லைன்னா வாழ்க்கை அர்த்தமே இல்லைங்க. இன்னைக்கு போராட்டத்தால ஜெயிச்சவங்க பல கோடி பேர். அதில் நம்மெல்லாம் யாருங்க? போராடாம ஜெயிக்கணும், எல்லாம் ஈஸியா கிடைக்கணும் அப்படின்னா எப்படி? நம்முடைய புதிய திறமைகள் இருக்குல்ல, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையிலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் நம்ம கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா வளர்த்துக்கணும். அந்த போராட்டமும் அதை சமாளிக்கக்கூடிய வலிமையும் நம்ம கிட்ட இருந்தாதான் இந்த வாழ்க்கையே ஒரு அர்த்தம். இல்லைன்னா நம்ம வாழ்ந்ததுக்கும் அர்த்தம் இல்லை, இந்த உலகத்துல பிறந்ததுக்கும் அர்த்தம் இல்லை. அதனால போராட்டம், பிரச்சனை, தோல்வி இதெல்லாம் ஒதுக்காம அதை எதிர்த்து போராடி சண்டை செஞ்சு எங்க நம்ம கோட்டை விடுறோம், எங்க நம்ம தோக்குறோம், எங்க நம்ம நஷ்டப்படுறோம், எங்க அவமானப்படுறோம், ஏன் படுறோம், யாரால படுறோம், எவ்வளவு பெரிய கஷ்டமான காலத்திலையும் ரொம்ப பொறுமையா இருந்து விரக்தி அடையாம, முக்கியமா நம்ம பயலுங்க ஒரு தோல்வி அடைஞ்சா என்ன வேலை போ அடுத்த வேலையை போய் பார்ப்போம். ஒரு அவமானப்பட்டா ரொம்ப ரிஸ்க். அந்த வேலையில ரொம்ப அவமானம் அதிகமா இருக்கு. எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. எல்லாம் திட்டுறாங்க, கேவலப்படுத்துறாங்க. இப்போ இந்த வேலையை வேண்டாம், அடுத்த வேலைக்கு தாவறது. இது ரொம்ப அதிகமா எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, விரக்தி. ஒன்னும் விரக்தியா இருக்கணும், இல்லைன்னா விரக்திங்கிற பேர்ல அடுத்தவங்களுக்காக விரக்தி மாதிரி நடிக்கணும். வாழ்க்கையில நீங்க எப்படி வேணாலும் யோசிங்க. எல்லா பக்கமும் கதவை அடைச்சாலும் ஒரு பக்கம் திறந்திருக்கும். மாற்று வழி இல்லாம கடவுள் நம்மளை சிக்கவே விட மாட்டார். நல்லா யோசிங்க. எல்லா பக்கமும் கதவை அடைச்சு நிராயுத பாணியா உங்களை விட்டுட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு வழி வச்சிருப்பார். இங்க நிறைய பேர் அந்த வழியை தேடாம தற்கொலை பண்ணிக்கிறது, சோர்ந்து போயிடுறது, தோல்வின்னு கவலையாகி முயற்சி பண்ணாமலே விட்டுறது. அந்த மாற்று வழியை தேடுறது தான் புத்திசாலித்தனம். அந்த மாற்று வழியை தேடினவங்க தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. மாற்று வழியை யோசிக்கணும், அதுவும் தன்னம்பிக்கையோட யோசிக்கணும், நம்மளால முடியும் அப்படின்னு. அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது அப்படிங்கிறது இந்த போராட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். கேது தடை பண்ணிட்டே இருப்பாரு, ராகு முயற்சி பண்ணு அப்படிம்பாரு. ஒரு விதத்துல ராகு மிக அற்புதமான மனநிலை கொண்டவர். எவ்வளவு பெரிய தோல்வி இருந்தாலும் நம்மளை உசுப்பேத்திக்கிட்டே இருக்கிறவர். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்ம பிள்ளைங்க அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு விஷயத்துல மட்டும் கடைசி வரைக்கும் போராடுவாங்க. அதாவது மரணம் வரைக்கும். எதுன்னு சொல்லுங்க? ஒண்ணு இல்லைங்க, இந்த காதல் தான். அந்த காதல்ல இருக்கிற போராட்டம் வாழ்க்கையில இருந்தது அப்படின்னா நீங்க தான் கோடீஸ்வரன், நீங்க தான் வெற்றியாளன், நீங்க தான் புகழ். உங்களுக்கு தான் அந்த புகழ். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க. வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருப்பீங்க, இல்லைன்னா தோத்துருப்பீங்க. ஆனா தோல்வி எங்க கிடைச்சிருக்கும், எப்ப கிடைச்சிருக்கும்? கடைசி வரைக்கும் போராடி அந்த தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. நான் விரும்பின பொண்ணோ பையனோ அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்க தோல்வியை நீங்க ஒத்துப்பீங்க. அதே போராட்டத்தை உங்க வாழ்க்கையில நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இங்கெல்லாம் தோக்கறதுக்கு சான்ஸே இல்லை. எத்தனை தோல்விகள் வந்தாலும் கடைசியா ஜெயிச்சே ஆகணும். ஆனா ஜெயிச்சுட்டு உங்க காதலை திரும்பி பாருங்களேன், அழகா இருக்கும். உங்களை நினைச்சு வருத்தப்படுவாங்க அந்த ஆணோ பெண்ணோ. இன்னும் வாழ்க்கை பொற்காலமா இருக்கும். உங்க மனசு நிறைவா இருக்கும். அந்த காதலுக்கு எடுத்துக்கொண்ட போராட்டம், வலிமை, அவமானம், இழப்பு இது எல்லாத்தையும் உங்க வேலையில் நீங்க காட்டும்போது, உங்க தொழில காட்டும்போது மிகப்பெரிய கோடீஸ்வரராக நீங்க திரும்பி நிற்பீங்க. அதனால மேஷராசி நண்பர்கள், தோழிகள் உற்சாகமா இனிமேல் பயணம் செய்ய ஆரம்பிப்பீங்க. உத்தியோக வளர்ச்சி அடைவீங்க. வேலை செய்யற இடத்துல அதிக பொறுப்புகள் உங்களுக்கு வரும். கடினமான உழைப்புகள் வரும். கவலைப்படாதீங்க, அதுக்காக சோர்ந்து போகாதீங்க. உங்களை சீக்கிரம் அதுக்கு தயாராக்குறாரு. அந்த தொழிலுக்கு, அந்த வேலைக்கு தயாராக்குறாரு இந்த இறைவன். உங்கள் திறமைகள் வெளிப்படுத்தணும். எப்பொழுதுமே அதிக வேலை செய்யறவங்க தான் திறமைசாலிகளாக இருப்பாங்க. அதிக வேலை செய்யறவங்க சீக்கிரம் முன்னேறுவாங்க வாழ்க்கையில. சின்ன கதவு அடைக்கப்பட்டதுன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. பெரிய கதவு உங்களுக்காக திறந்து காத்திருக்கும். நீ வேணா முயற்சி பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, ஒரு குடும்பத்திலேயோ அல்லது வேலையிலேயோ தொழிலையோ வெளிநாட்டிலேயோ பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான அடுத்த லெவல், அந்த பிரச்சனை இல்லை, அந்த தடை இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். யோசிச்சிங்கன்னா புரியும். அப்போ என்ன அர்த்தம்? நாம தப்பிச்சிருக்கோம். அப்போ அந்த பாதையில் போகக்கூடாது, இப்படி நம்ம பயணம் செய்யணும், இதெல்லாம் கட்டுப்பாடாக இருக்கணும், இதுக்கெல்லாம் நம்ம முயற்சி செய்யணும், இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது. அதாவது வெற்றி அப்படிங்கிறது ஒரே ராத்திரியில் கிடைக்காது. தொடர்ந்து முயற்சி செய்யணும். அந்த முயற்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீங்க. உங்களது கடினமான உழைப்பு, தொடர்ச்சியான உழைப்பு நல்ல பலனை கொடுக்க போகுது. வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள்லாம் வரும். தயவு செஞ்சு கொஞ்சம் உங்கள் வேலையை நேசிங்க, தொழிலை நேசிங்க, குடும்பத்தை நேசிங்க, உழைப்பை நேசிங்க. தோல்வி வந்தால் ரொம்ப அதிகமாக நேசிங்க.
லவ் பண்ணுங்க. ஏன்னா தோல்வியை மாதிரி ஒரு சிறந்த நண்பன் யாருமே இல்லை. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? அந்த வெற்றிங்கிறவங்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைப்பான். ஏன்னா அவனுக்காக நம்ம தவம் இருக்கணும், போராடணும், அவமானத்தை சந்திக்கணும். ஆனால் தோல்வி இருக்காம பாரு, கூப்பிட்ட நேரத்துக்கு ஓடி வருவான். நின்னா, உட்காந்தா, படுத்தா, வேலை செஞ்சா, வேலைக்கு போனா, தொழில் செஞ்சா, ஒரு காரியம் செஞ்சா, இப்படி அந்த தோல்விங்கிறால அவன் நம்ம கூடவே இருக்கான். அப்போ அவனை வெறுத்தா என்ன அர்த்தம்? இதுக்கு தாங்க யாரா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளியே இருக்கணுங்கிறது இதுக்கு தானே. இந்த நிலைமை தான், இப்படித்தான், இதான் வாழ்க்கை. ஆனா எல்லா பாடத்தையும் கற்றுக் கொடுக்கிறவன் தோல்விங்கிற வெற்றி வந்ததுக்கு அப்புறம் தோல்வியை நம்ம மறந்துடுறோம். பத்தியா எவ்வளவு பாவம். அந்த ஒரு மெமரிஸ் இருக்குல்ல, அந்த தோல்வி, நம்ம கூட இருந்த தோல்வி நம்மளை எப்படிலாம் மாத்துச்சு, எப்படிலாம் மாற்றும். இதுதாங்க வாழ்க்கை. ஜெயிச்சவங்களா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த புரிதல் மட்டும் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை சக்ஸஸ் தான். இப்போ 11ஆம் வீட்டில் ராகு உங்களை பிரபலமாக வைப்பார். நல்லா யோசிக்க வச்சு, கஷ்டப்படுத்தி, தெரியாதெல்லாம் காட்டி, போகாத இடத்துக்கெல்லாம் போக வச்சு, அலையாத இடத்துக்கெல்லாம் அலைய விட்டு, அதாவது நல்லதையும் செய்வார்கள், கெட்டதையும் செய்வார்கள். இங்கே நீங்கள் புரியணும். அதுபோல் உறவுகள்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். முக்கியமாக கூட பிறந்தவங்கள்ட்ட புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அதனால் வருத்தப்படாதீங்க. நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த காலகட்டத்தில் உங்களை குத்தம் சொல்கிறதுக்காக வருவாங்க, உங்களை அவமானப்படுத்துறதுக்காக வருவாங்க, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த காலகட்டத்தில் வருவாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அதனால் அதெல்லாம் கவனிக்காமல், கண்டுக்காமல் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வாழ்க்கைக்கு போயிடுங்க. சில நேரத்தில் கணக்கு வழக்கை மிஸ் பண்ணுவீங்க, நஷ்டம் அடையும், பங்குதாரர்கள்ட்ட சண்டை வரும், வேலை செய்கிறவங்கள்ட்ட பிரச்சனைகள் வரும். இதனால் நஷ்டம் ஏற்படக்கூட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லாமே நல்லது நடக்காது, சின்ன சின்ன கெட்டது நடக்க தானே செய்யும். இதான வாழ்க்கை. ராகு நல்லது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவார். ஆனால் அதே நேரத்தில் ராகு இதுக்கெல்லாம் ஆசைப்பட வைப்பார். சினிமா துறையில், அரசியல் துறையில், சூதாட்டத்துறையில், கிளப்பு, பெண்கள், ஆண்கள் அவங்க மேலே ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்துவார். மது பழக்கத்தை உருவாக்குவார். இந்த காலகட்டத்தில் ராகு சரியான நிலையில் இல்லை. ஒன்று தெரிஞ்சுங்க, கிரகத்தை நாம ஆளணும். இந்த விதி கிரகம் நம்மளை ஆளுது, உண்மைதான். அதே நேரத்தில் கடவுள் மதியமும் நமக்கு கொடுத்துருக்காரு. மொத்தமாக ஆளை விட்டுறக்கூடாது. ஆளை விட்டுட்டீங்க அப்படின்னா அடிமையாக்கிடும். பெண்கள் மேலே, ஆண்கள் மேலே பைத்தியம் ஆக்கிடும். மது பழக்கம், கெட்ட வழியில், சூதாட்டம். யாராவது 1 லட்ச ரூபா பணம் போடு, 2 லட்ச ரூபாய் வரும் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா உடனே நம்ம மனசு கேட்டுரும். என்ன ஏதுன்னே கேள்வி கேட்காது, உடனே ஒத்துக்கும். இந்த கஞ்சா கடத்தணும் அல்லது திருடணும், கொள்ளையடிக்கணும், கொலை பண்ணணும்னு யாராவது சொன்னாங்கன்னா பணத்தை ஆசையை வரவழைச்சிடும். கேது அவ்வளவு மோசமானவர், ரொம்ப நல்லவன் அப்படின்லாம் இல்லை. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். இந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு பெரும் பிரச்சனை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சோம்பல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஒவ்வொரு மனுஷனையும், மக்களையும் முன்னேற்ற பாதையில் இருந்து சோர்வடைய வைக்கிறது இந்த சோம்பல் தான். சோம்பல் மூலம்தான் நம்ம விதியே செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். சோம்பல் அப்படின்னா ரொம்ப கெட்ட குணம், ரொம்ப கெட்டவன் அந்த சோம்பல்காரன். ஒரு இடத்துக்கு தாமதமா போறது, ஒரு செயலை உடனே முடிக்காம தள்ளி போடுறது, ஒரு செயலை பாதியிலே நிறுத்துறது, ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கிட்டே விட்டுறது, போராடிட்டு இருக்கும்போது யாரோ சொல்றாங்க அப்படின்னு சோர்ந்து போய் அந்த வேலையை விட்டுட்டு தூங்க போயிடுறது, இது எல்லாமே இந்த சோம்பல் தான் காரணம். அதனால இந்த சோம்பலை ஒழிக்க 10 வழி இருக்கு அப்படின்னு ஈஸியா சொன்னாலும் அதை செய்யறதுக்கு தடையா இருக்கிறதும் சோம்பல் தான். இப்போ வாழ்க்கையில் நீ முன்னேறுவ, இதெல்லாம் செய்யணும்னா இதை யார் செய்யறது? செஞ்சாதானே முன்னேற முடியும். அப்ப அது கொடுக்கறது சோம்பல். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். மனசை சரி பண்றதுக்கு தான் முக்கியமா இந்த அமைதியான இடங்கள், ஆன்மீக நூல், ஆன்மீக இடம், கோவில், தியானம், மந்திரம், இதெல்லாமே இந்த சோம்பலை நீக்கத்துக்கு தான். ஒரு 10 நிமிஷம் யோகா செஞ்சு பாருங்களேன், நீங்களே சுறுசுறுப்பாயிடுவீங்க, உற்சாகமாயிடுவீங்க. ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை 1 மணி நேரம் சொல்லி பாருங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது மாதிரி 1 மணி நேரம் சொல்லுங்க, உங்க மனசு அமைதியாயிடும், தெளிவான சிந்தனை பிறக்கும். இந்த மனசை இயக்கிறது யாருங்க? நம்ம தாங்க, நம்ம கையில தாங்க இருக்கு. அதிக சுறுசுறுப்பா இருக்கிறதும் தப்பு, சில நேரத்துல பரபரப்பா மாறுறதும் தப்பு. அப்பயும் சோம்பல் ஆயிடுவோம். அதனால சோம்பலா இருந்தாலும் தப்பு தான், சுறுசுறுப்பானாலும் தப்பாயிடும். எப்படின்னா நம்ம இதயம் இருக்குல்ல, அது ரொம்ப அதிகமா துடிச்சாலும் ஹார்ட் அட்டாக் வந்துடும், பொறுமையா துடிச்சாலும் மூச்சு அதிகமா வாங்க ஆரம்பிச்சிடும். ஆபத்து தான் அது. அதனால ஒரே சீரா இருக்கணும். நம்ம மனசும் செயலும் சீரா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடையலாம். எப்பொழுதுமே நம்ம ஆசைக்கு நம்ம மனசை பறி கொடுக்க கூடாது. நம்மளுடைய எண்ணத்துக்கு தான் நம்ம ஆசையை கட்டுப்பட வைக்கணும். அதாவது நம்ம மனசை ஆளக்கூடிய, ஆசையை ஆளக்கூடிய அந்த வலிமை நம்ம கையில் இருக்கணும். நம்ம எப்ப என்ன நினைக்கிறோமோ அதை செய்யணும், மனசும் உடலும். அடுத்தது பரிகாரம். பரிகாரத்துக்கும் நம்ம காரணம் சொல்லணும்.
அப்பதான் புரியும் உங்களுக்கு. பரிகாரம் எதுக்குங்க? எல்லாரும் பரிகாரம் பொய்ன்னு சொல்றாங்க. பரிகாரங்கிறது காசுக்காக ஏற்படுத்தப்பட்ட விஷயம். பணம் சம்பாதிக்கணும்னு நிறைய ஜோதிடர்கள் சாமியார்கள் ஏற்படுத்தின ஒரு விஷயம். பரிகாரம்னு ஜோதிடத்துல இல்லவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய ஜோதிடர்களே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, விதியை மதியால வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். விதி அதை நம்முடைய அறிவால் மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது இறைவனுடைய வழிகாட்டல். சரி, மதியாலையும் முடியல, அப்ப எதியா கதி? யார் கதி? இறைவன் தான் கதி. அப்ப இறைவனை கையெடுத்து கும்பிட்டா அந்த விதி மறைஞ்சிருமா, மாறிடுமா? அப்படின்னா எல்லாருமே கும்பிட்டுட்டு கஷ்டப்படாம வாழ்ந்துட்டு போயிடுவாங்கல்ல. பரிகாரங்கிறது ரெண்டு விஷயம். ஒன்னு பணத்தை செலவு பண்ணி பண்ணக்கூடிய பரிகாரம், இன்னொன்னு உடலை வருத்தி செய்யக்கூடிய பரிகாரம், இன்னொன்னு இருக்கு நேரத்தை செலவழித்து செய்யக்கூடிய பரிகாரம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பரிகாரம் செய்யணுமா செய்ய வேணாமா அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். பணத்தை செலவு பண்ணி பண்ற பரிகாரம் இருக்குல்ல, தொலைதூரத்துக்கு போய் ஒரு கோவிலை கும்பிடுறது, அல்லது வீட்டில் செலவு பண்ணி நல்ல ஐயரா பார்த்து யாகம் பண்றது, அல்லது ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு தானம் செய்யறது பொருள் வாங்கி, இது பணத்தை செலவு பண்ணி பண்ற பரிகாரம். இதுலயும் நம்முடைய உழைப்பு இருக்குல்ல, அந்த பணத்தை உருவாக்குறதுக்கு நம்ம உழைக்கிறோம்ல, அது உழைச்சி அந்த பணத்தை தான் நம்ம இந்த செலவு பண்றோம். அப்ப அந்த பரிகாரம் ஜெயிக்கும். அடுத்தது உடலை வருத்தி செய்யக்கூடிய பரிகாரம், மாலை போடுறது, பாத யாத்திரை செய்யறது, முட்டி போட்டு நடந்த கோவிலுக்கு போறது, திருவண்ணாமலை கிரிவலம் போறது, இப்படி உடலை வருத்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிறைய இருக்கு. இது இரண்டாவது பரிகாரம். மூன்றாவது பரிகாரம் நேரத்தை செலவு பண்ற பரிகாரம், அதாவது மந்திரம். ஒவ்வொரு மந்திரத்தையும் 1,08 முறை ஒரு மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா அந்த மந்திரம் ஆக்டிவேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1,08 முறை சொல்லிட்டா அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும் ஒரு மந்திரத்தை. அப்ப அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப ஒவ்வொரு நாளும் 1008 முறை, 10,008 முறை இப்படி சொல்லிட்டே வரணும். எவ்வளவு நேரம் செலவாகும்? அப்ப நேரத்தை செலவழித்து பண்ணக்கூடிய பரிகாரம். இப்ப இந்த 3 பரிகாரத்துல நீங்க எது செஞ்சாலும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இந்த 3மே என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்க வாழ்க்கையில மாற்றக்கூடிய பரிகாரம். என்னதான் அறிவியல் வளர்ந்திருந்தாலும் மனுஷன் பிறப்பு இறப்பு துக்கம் இயற்கை இதெல்லாம் மெய்ஞான சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சக்திகள். ஏன் மனுஷன் பிறக்கிறான், ஏன் மனுஷன் இறக்குறான், இதெல்லாம் எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அறிவியலுக்கும் அப்பாற்பட்டது. பிழைக்கவே முடியாது அப்படின்னு மருத்துவர் சொன்னாலும் அதுக்கப்புறம் பல ஆண்டு வாழ்ந்தவங்க கோடி பேர் இருக்காங்க. 100 வருஷம் வாழ்வாங்க அப்படின்னு சொன்ன மருத்துவமும் அற்ப ஆயுள்ல சந்திக்கிற மரணம் நிறைய இருக்கு. அப்ப இந்த உலகம் உருவானதுல இருந்து இந்த வாழ்க்கை ஒவ்வொரு மனுஷனுக்கும் பல பல பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு, பல அதிசயங்களை காட்டிக்கிட்டு இருக்கு, பல மர்மங்களை வெளியில கொண்டு வந்துட்டு இருக்கு. அதனால இந்த ஜோதிடமும் ஒரு அதிசயம், அபூர்வம், பெரிய மர்மம். ஆனா உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்கெல்லாம் தற்குறிகள் அப்படின்னு சொல்லணும். எப்படி உண்மை இல்லைன்னு கேட்டா அதை நிரூபிங்கன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது. அந்த நிரூபிங்க அப்படின்னு கேட்டுட்டு தெரியாதுன்னு சொல்றாங்களே, அதுதான் ஆன்மீகம், அதுதான் இயற்கை. அதனால அந்த பரிகாரம் பல பேருக்கு நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு, சில பேருக்கு நடக்காமலும் இருக்கு. ஆனாலும் முயற்சி பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா இந்த பரிகாரத்தால உங்க வாழ்க்கையை மாறும். எல்லா பரிகாரமும் உண்மை அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பணத்துக்காக, பணத்தை கொள்ளடிக்கிறதுக்காக, திருடத்துக்காக செய்யற பரிகாரங்கள் நிறைய இருக்கு. அது ஆளை பொறுத்து இருக்கு, உங்களுடைய ஆசையை பொறுத்து இருக்கு, உங்களுடைய பரிகார தேவையை பொறுத்து இருக்கு. அதையெல்லாம் தாண்டி உணர்வு பூர்வமா நீங்க யோசிச்சாலே தெரியும் இந்த பரிகாரங்கள் உண்மையான பரிகாரமா இல்ல பணத்துக்காக செய்யக்கூடிய பரிகாரமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதனால ராகு கேது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா பெயர் புகழ் செல்வம் எல்லாத்தையும் அபரிதமா அள்ளி கொடுத்துருவாங்க. கெடுக்கணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்க. அப்ப அதுக்கு இடையில தான் நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த பரிகாரம் கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். ஏன்னா நிறைய சுபகாரிய தடை ஏற்படும், வீண் வம்பு வழக்கு வரும், தேவையற்ற அவமானம் வரும், அவச்சொல் நம்ம மேல விழுந்திருக்கும், வறுமை அதிகரிச்சிருக்கும், கடன் தொல்லை அதிகமா இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த ராகு கேது நமக்கு சாதகமா இல்லாதாலதான் காரணம். அதனால நமக்கு பணங்காசு இருந்ததுன்னா அதற்குரிய கோவிலுக்கு போய் நம்ம பரிகாரத்தை செய்யலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காளஹஸ்தி கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா ஆந்திராவில் புகழ்பெற்ற கோயில்ல ஒரு கோவில் இந்த காளஹஸ்தி கோவில். அந்த கோவில்ல சிவபெருமான் ராகு, பார்வதி தேவி கேதுவா இருக்காங்க. அதாவது காளஹஸ்தீஸ்வரரா சிவபெருமானும் ஞான பிரசன்னம்பிகாவா பார்வதியும் இருக்காங்க. இவங்களுக்கு இந்த ராகு கேதுக்கு தனிச்சன்னதி அந்த காளஹஸ்தியில தான் இருக்கு. இது மிகப்பெரிய விசேஷமான ஒரு ஆலயம். எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் சரி, இந்த ராகு கேதுவால எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில நான் சொன்ன மாதிரி தடை, துன்பம், இழப்பு, தோல்வி, அவமானம் இதெல்லாம் இருந்ததுன்னா
இங்க ஒரு முறை போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் இருக்காது. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். சரி, இங்கெல்லாம் போறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னா ஒரு 3 பரிகாரம் சொல்றேன். உங்களால எது முடியுதோ அதை செய்யுங்க. கண்டிப்பா வாழ்க்கை மாறும். அலட்சியப்படுத்தாதீங்க. எந்த அளவுக்கு அலட்சியப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவே முடியாது. ஏன்னா நம்ம கர்மா, வாங்கி வந்த கர்மா அப்படி. ஏதாவது ஒரு விதத்துல நம்ம இழக்கணும். ஒன்னும் பணத்தை இழக்கணும், இல்லைன்னா உடல் நலனை இழக்கணும், இல்லைன்னா நேரத்தை இழக்கணும். அது மாதிரியான பரிகாரங்கள் தான். அதனால இந்த 3 பரிகாரத்துல ஒரு பரிகாரம் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் கண்டிப்பா இருக்கும். ஜாதகத்துல கேது சாதகமா இல்ல அப்படின்னா எல்லாமே மந்தமா இருக்கும், எல்லாமே தடை ஏற்படும். அப்ப அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஹோம திரவியங்கள், அதாவது அகர்பத்தி, சூடம், சாம்பிராணி, தூப பொருட்கள், கருப்பு இல்லைன்னா வெள்ளை நிற போர்வைகள், சீயக்காய், உளுந்து வடை இல்லைன்னா உளுந்தால் செய்யப்பட்ட பலகாரங்கள், வெள்ளை கருப்பு நிற ஆடைகள், நெல்லிக்காய், மாங்காய், ஊறுகாய், இதெல்லாத்தையும் ஏழைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வாங்கி தானம் பண்ணுங்க. இது என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு தானம் செய்யுங்க. நல்லா கவனமா மறுபடியும் கேட்டுக்குங்க. அதுபோல தெரு நாய்களுக்கு பிஸ்கட்டு, பால், அன்னம் இதெல்லாம் கொடுத்து வந்தீங்க அப்படின்னா ராகு பகவான், கேது பகவானுடைய தோஷங்கள் நீங்கி உங்க வாழ்க்கையில எல்லா தடையும் நீங்கி மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம். இது முதல் பரிகாரம், அதாவது தானம் செய்யறது. அடுத்தது, வீட்டுல வடமேற்கு இல்லைன்னா தென்கிழக்கு திசையில ஏதாவது ஒரு இடத்துல பறவைகள் இருக்குல்ல, ராகுவுக்கு கேதுவுக்கு பிரியமான உளுந்து, கொள்ளு, இத பறவைகளுக்கு தானமா வைக்கிறீங்க, கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ராகு கேது தோஷம் அற்புதமா விலகும். அது மட்டும் இல்ல, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை புத்துள்ள கோயில் இருக்குல்ல, அங்க போய் அந்த புத்துல பூக்களை கொஞ்சம் பரப்பி விட்டு மஞ்சள் குங்குமத்தை கொஞ்சம் தெளிச்சு விட்டு நெய் தீபம் இல்லைன்னா பஞ்ச தீபம் எண்ணெயில தீபம் ஏற்றி வைங்க. பச்சரிசி இருக்குல்ல, பச்சரிசி அரைச்சி கொஞ்சம் வெல்லம் சேர்த்து கலந்துட்டு போங்க. அந்த இடத்துல தூவி விட்டுட்டு, அதாவது சுத்தமான நெய், பஞ்ச தீப எண்ணெய் ரெண்டுல ஏதாவது ஒரு எண்ணெயில தீபம் ஏற்றி 9 முறை அந்த புத்தை சுத்தி வரீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம தோஷங்களை நீக்கக்கூடிய வலிமை, கர்ம வினைகளை நீக்கக்கூடிய வலிமை அதுக்கு உண்டு. அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகும். இது 2வது பரிகாரம். 3வது பரிகாரம், திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில எழுந்திருச்சு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு குளிச்சுட்டு பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. கோலம் போட்டு வீட்டில் இருக்கிற விநாயகருக்கு மலர் தூவி விரதம் இருங்க. அன்னைக்கு ஃபுல்லா விரதம் இருங்க. திங்கட்கிழமை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கஷ்டத்துக்கு ஏற்றது மாதிரி. இல்ல எனக்குலாம் அவ்வளவு கஷ்டம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, விட்டுருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, எந்நேரமும் குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு, எது செஞ்சாலும் தடையா இருக்கு, நஷ்டமா இருக்கு, எந்நேரமும் அழுதுகிட்டே இருக்கும், வீட்டுல துன்பம் தாங்க முடியல, கடன் பிரச்சனை தாங்க முடியல, ஊரை விட்டு ஓடிடலாமா இல்ல தற்கொலை பண்ணிக்கலாமான்னு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க, ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா, எதை தின்னாவது பித்தம் தெளியுமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த பரிகாரம் மிக சிறந்த பரிகாரம். பச்சரிசி மாவால காலையில எழுந்திரிச்சு கோலம் போட்டு விநாயகருக்கு மலர் சாத்தி விநாயகருக்கு விரதம் இருங்க. நைவேத்தியம் ஏதாவது இருந்தா வைங்க. அன்னைக்கு இந்த ராகு கேது மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. மொத்தம் 9 திங்கட்கிழமை இதை செய்யுங்க. பரவாயில்ல, 1 மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம் ஆகலாம். இந்த மந்திரத்தை மட்டும் 108 முறை சொல்லிடுங்க. ராகு காயத்ரி மந்திரம் அப்படின்னா ஓம் நாகத்வாச வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தந்தோ ராகு பிரசோதயாத். இந்த மந்திரம் ஸ்கிரீன்ல இருக்கு, பாத்துக்கங்க. அடுத்து இந்த கேது காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் அஸ்வத் அஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரசோதயாத். அப்படிங்கிற இந்த 2 மந்திரத்தையும் அடுத்தடுத்தது 108 முறை சொன்னீங்க அப்படின்னா நான் சொன்னது மாதிரி அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது. அதனால இப்ப இந்த 3க்கும் பொருட்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கடவுளுக்கு தானே அப்படின்னு அலட்சியமா பண்ணாதீங்க, பரிகாரம் பலிக்காது. இங்க சீயக்காய் சொல்லியிருக்கோம், தான பொருட்கள் சொல்லியிருக்கோம், நெல்லிக்காய், மாங்காய், ஊறுகாய், நெய் தீபம், பஞ்ச தீப எண்ணெய், பச்சரிசி மாவாள கோலம், இதெல்லாம் சாத்தியமா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அதுவும் தரமான பொருட்களா இருக்கும், பூஜை பொருள்லாம் கிடைக்குமாங்க அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி இவங்ககிட்ட அத்தனை பூஜை பொருட்களும் தரமானதா சுத்தமானதா இருக்கு. வாங்கி பயன்படுத்தி பார்த்துருக்கோம், நீங்களும் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நெய்லாம் பசுமாட்டு நெய், நம்ம சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அப்படியான நெய் அவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க. பஞ்சதீப எண்ணெய் 5 எண்ணெய் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெய், அதுவும் செக்கிலாட்டின சுத்தமான எண்ணெய்களா வாங்கி அவங்க தயாரிக்கிறாங்க. 5 எண்ணெய் அப்படிங்கிறது நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், பசுமாட்டு நெய், இதெல்லாம் கலந்த பஞ்சதீப எண்ணெய். பஞ்சபூதங்களை தன்வசமாக்கக்கூடிய
வலிமை இந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு உண்டு. இதெல்லாம் சுத்தமான பொருளா அவங்கள்ட்ட இருக்கு, கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்ல, பச்சை கற்பூரம், பச்சரிசி கோலமாவு கட்டியாவும் இருக்கு அவங்கள்ட்ட, பவுடராகவும் இருக்கு. நீங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. பச்சரிசி மாவால இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. கோலம் போடணும் அப்படின்னா தண்ணி தொட்டு கரைச்சி கோலம் போடலாம், இல்லைன்னா நம்ம மாவால மண்ணால கோலம் போடுறோம்ல அந்த மாதிரி கூட கோலம் போடலாம். ரெண்டுமே அவங்கள்ட்ட இருக்கு, வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கடைசியா ஒன்று சொல்றேங்க, தோத்துருவோம்னு எதையும் தொடங்காம விட்டுறாதீங்க. தோல்வி கத்துக் கொடுக்கிற பாடம் இருக்குல்ல, அது எதுலையுமே கிடைக்காது. அதனால இந்த பாடத்துக்காகவே நிறைய செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க. இந்த பாடத்தை நீங்க வேற எங்கேயுமே கத்துக்க முடியாது. மற்றவங்க அடைஞ்ச அனுபவத்திலையும் நாம அடையிற அனுபவத்திலையும் தான் இந்த பாடத்தை நம்மளால கத்துக்க முடியும். அதனால மனசை பழக்குங்க, தோல்விக்கு தயாராக்குங்க. தோல்வியை கண்டு தோலாம அந்த வலிமையை மனசுக்கு கொடுக்கறதுக்கு பழகிக்குங்க. எல்லா கெட்ட குணங்களும் நல்ல குணங்களும் மனசு சார்ந்தது. அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.